வணக்கம். உலக நாடுகள் மத்தியில விளையாட்டுல யாரு சிறந்து விளங்குறாங்களோ அந்த நாடுகளுக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் கொடுக்கப்படும். 1900 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒலிம்பிக் போட்டியில 2016 ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 23 ஒலிம்பிக் பந்தயங்கள்ல நம்ம நாடு கலந்திருக்கு. 23 போட்டிகள்ல கலந்திருந்து நம்ம பெற்ற மொத்த பதக்கங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 28. இப்போ 2020 டோக்கியோல கடைசியா நடந்தது. அதுல நம்ம இந்தியா மட்டும் 7 மெடல்கள் வாங்கினதுனால நம்மளுடைய பதக்க எண்ணிக்கை இன்னைக்கு 35 இருந்திருக்கு. மொத்தம் 7 மெடல் நம்ம வாங்கியிருக்கிறோம். 6 தனி நபர் மெடல். அதுல முக்கியமானது நம்மளுடைய நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் போட்டியில தங்க மெடல் வாங்கினது நம்ம எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும். மீராபாய் சானு ஒரு வெள்ளி மெடல் வாங்கியிருக்கிறாங்க வெயிட் லிப்டிங்ல. ரவி தாஹியா அவங்க ரெஸ்லிங் போட்டியிலையும் வெள்ளி மெடல் வாங்கியிருக்கிறாங்க. பி.வி. சிந்து பேட்மிண்டன் போட்டியில வெண்கல பதக்கம் வாங்கினாங்க. லவ்லினா போர்கெய்ன் உமன்ஸ் பாக்ஸிங்ல வெண்கல பதக்கம். பஜ்ரங் பூனியா குத்துச்சண்டை போட்டியில வெண்கல பதக்கம். இந்த 6 பேரும் கூட சேர்த்து நம்மளுடைய இந்தியன் ஹாக்கி டீம் ஒரு வெண்கல பதக்கமாக மொத்தம் 7 பதக்கங்களை பெற்றது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் மோடி அரசாங்கம் இந்த விளையாட்டுத்துறைக்கு கொடுத்திருக்கிற அபரிதமான சுதந்திரம். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு துறையாக விளையாட்டுத்துறையை இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையான திறமை இருக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு செலவு செய்து கூட்டிட்டு போறாங்க. இத்தனைக்கும் காரணமான நம்மளுடைய மோடி சர்க்காருக்கு அவருக்கு மட்டுமே இந்த முறையும் என்னுடைய ஓட்டு. பாரத அன்னையின் புகழ் போகுங்க.